Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே ஸ்டாலின் அரசு கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தராததால் தொற்றுநோய் பரவுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சுந்தர விநாயகபுரம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கால்வாய் வசதி செய்து தருமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் கழிவுநீரை முற்றிலுமாக அகற்றிவிட்டு கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்குவள்ளியில் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கிறிஸ்துவ தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. இங்குள்ள கிறிஸ்துவர் அரசர் தேவாலய திருவிழாவை ஒட்டி திருவீதி உலா செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றது. அப்போது சரக்கு வாகனங்களில் வடிவமைக்கப்பட்ட தேரில் சிலைகள் வைப்பது தொடர்பாக இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் தேர் திருவிழாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கால்நடைகள் பாதிப்படைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனைக்கு சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து கால்நடைகளை சிகிச்சைக்காக மக்கள் அழைத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் மாட்டின் உடம்பில் உள்ள உண்ணி பூச்சிகளை தடுக்க பயன்படுத்தப்படும் மருந்து இல்லை என கால்நடை மருத்துவர்கள் கூறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாடுகள் நாளடைவில் வலுவிழந்து உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் வெகு நேரமாக காத்திருந்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை வழங்க காலை 10 மணிக்கே வந்திருந்தனர். ஆனால் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் மனு அளிக்க வந்திருந்த மக்கள் வெகு நேரமாக காத்திருந்து அவதியடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் சாமானிய மக்கள் கடும் அவதி அடைவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கீழக்கரை பகுதியில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைப்பதற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதி அல்லாத இடங்களில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் 4 மணி நேரம் வேலை மற்றும் முழு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சுடுகாட்டில் முட்புதர்கள் சூழ்ந்து காணப்படுவதால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்ரகாரம் ஊராட்சிக்கு உட்பட்ட குடிகுண்டா கிராமத்தில் உள்ள சுடுகாடு போதிய பராமரிப்பில்லாமல் புதர் மண்டி காணப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் அரசு மக்களுக்கு தேவையான எதையும் செய்து கொடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.